அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, நம்மிலிருந்து நமக்காக நம்முடைய துணைவியரை மனைவியரை அல்லாஹ் படைத்திருப்பதாக சொல்லி காட்டுகின்றார். நாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களில் இருந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து அவர்கள் இருவருக்கும் அல்லாஹ் திருமணம் செய்து வைத்தான் என்பதை அறிவோம். ஆனால் ஒவ்வொரு ஆணும் அவர் மூலமாகத்தான் ஆணோ பெண்ணோ இல்லற வாழ்க்கையில ஈடுபட்டு கருவாக உருவாக அது பிறக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே கூறுகின்றான், இன்னா ஹலக்னல் இன்சான மின் நுத்ஃபத்தின் அம்ஸாஜின் நப்தலீஹி ஃபஜஅல்னாஹு ஸமீஅன் பஸீரா. பின்னர் ஆண் பெண் கலப்பான இந்திரிய துளியிலிருந்து நிச்சயமாக மனிதனை நாமே படைத்தோம், அவனை நாம் சோதிப்பதற்காக அவனை கேட்பவனாக பார்ப்பவனாக ஆக்கினோம் என்று. ஆக கலப்பான ஆண் பெண் இரு சாராருடைய கலப்பான அந்த துளியில் இருந்துதான் மனிதர்கள் படைக்கப்படுகிறார். பெண்ணிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பெண் கருவை சுமக்கிறார்கள். அது ஆணாக இருப்பதற்கும் பெண்ணாக இருப்பதற்கும் காரணம் ஆண் தான். ஆணுக்குத்தான் அந்த தன்மை இருக்கின்றது. சமீபத்திய மருத்துவ கண்டுபிடிப்புகளிலே சொல்லுகிறார்கள், ஆணுடைய 23 குரோமோசமும் பெண்ணுடைய 23 குரோமோசமும் கலந்து கருவாக உருவாகிறது என்று. ஆணிலே உள்ளது ஒய்யும் எக்ஸும், பெண்ணிலே உள்ளது இரண்டுமே எக்ஸ். இந்த ஆணிலே உள்ள ஒய் பெண்ணிலே உள்ள எக்ஸோடு கலக்கும் போது அது ஆண் குழந்தையாக பிறக்கிறது. அதே நேரம் ஆணிலே உள்ள எக்ஸ் பெண்ணிலே உள்ள எக்ஸோடு கலக்கும் போது அது பெண் குழந்தையாக பிறக்கிறது. ஆக ஆணுக்கு ஒய்யும் பெண்ணுக்கு எக்ஸும் இந்த ஆணிடம் தான் அல்லாஹ் வைத்து படைத்திருக்கிறார். பெண்களிலே உள்ளது இரண்டுமே எக்ஸ் ஆகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே கூறுகின்றான், லில்லாஹி முல்கு ஸமாவாதி வல் அர்த் யஹ்லுகு மா யஷாஉ யஹபு லிமன் யஷாஉ இனாஸா வ யஹபு லிமன் யஷாஉ ذுகூர். அல்லாஹ்வுக்கே வானங்களுடையவும் பூமியுடையவும் ஆட்சி சொந்தமாகும். அவன்தான் விரும்பியவற்றை அவன் படைக்கின்றான். தான் விரும்புவோருக்கு பெண் மக்களை அளிக்கிறார் மற்றும் தான் விரும்புவோருக்கு ஆண் மக்களை அளிக்கின்றார். அல்லது அவர்களுக்கு ஆண் மக்களையும் பெண் மக்களையும் சேர்த்து கொடுக்கிறார். சிலருக்கு பெண்ணாக கொடுப்பதாகவும் சிலருக்கு ஆணாக கொடுப்பதாகவும் சிலருக்கு சேர்த்து கொடுப்பதாகவும் சொல்கிறார். அதை சொல்லிவிட்டு அன்றையும் தான் விரும்பியோரை மலடாகவும் செய்கிறான். நிச்சயமாக அவன் மிக்க அறிந்தவன், பேராற்றல் உடையவன். ஆகவே நாம் நம்மிலிருந்துதான் நம்முடைய துணைவியாரை நம்முடைய மனைவியை இந்த ஆண்களில் இருந்துதான் அல்லாஹ் படைப்பதாக சொல்லி காட்டுகிறான். يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة. மனிதர்களே, உங்கள் இறைவனுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள். وخلق منها زوجها. அவன் உங்கள் யாவரையும் ஒரே ஆத்மாவில் இருந்து படைத்தான். அவர்களிலிருந்து அவருடைய மனைவியையும் அவன் படைத்தான். பின்னர் இவ்விருவரிலிருந்து وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. பின்னர் அவ்விருவரிலிருந்து அநேக ஆண்களையும் பெண்களையும் வெளிப்படுத்தி உலகில் பரவச் செய்தான். ஆகவே அல்லாஹுக்கே பயந்து கொள்ளுங்கள். அவனை கொண்டே நீங்கள் ஒருவருக்கொருவர் தமக்குரிய உரிமைகளை கேட்டுக் கொள்கிறீர்கள். மேலும் உங்களை இரத்த கலப்புடைய உறவுகளையும் ஆதரியுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் மீது கண்காணிப்பவனாகவே இருக்கின்றான். அல்லாஹுடைய கண்காணிப்பிலே தான் நாம் அனைவரும் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆக இவ்வாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆன் நெடுகிலும் உங்களுக்காக உங்களில் இருந்து வமின் ஆயாத்திஹி அன் خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة
இன்ன ஃபீ ذلك لآيات لقوم يتفكرون. இன்னும் நீங்கள் அவர்களிடம் ஆறுதல் பெறுவதற்கு, நிம்மதி பெறுவதற்கு, அமைதி பெறுவதற்கு, திருப்தி அடைவதற்கு, உங்கள் மனைவியரை உங்களிலிருந்தே உங்களுக்காக அவன் படைத்திருப்பதும், உங்களுக்கிடையே பாசத்தையும் நேசத்தையும் உவப்பையும் கிருபையையும் உண்டாக்கியிருப்பதும் அவனுடைய அத்தாட்சிகளில் உள்ளதாகும். இந்த விஷயத்திலே கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள அந்த உறவு எப்படிப்பட்ட உறவு? நேற்று வரை இவர் யாரோ அந்த மணமகள் யார், இன்றைய இணைப்புக்கு பிறகு இவர்கள் இருவரும் வேறாக முடியுமா? நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ, இன்று முதல் நீ வேறோ நான் வேறோ என்று ஒரு கவிஞன் சொன்னான். அதுபோல்தான் இணைக்க கூடிய இந்த உறவு, பிணைந்து வாழக்கூடிய இந்த உறவு பிரிக்க முடியாததாக, தாயை விட தந்தையை விட உடன் பிறந்த சகோதரர்கள் சகோதரிகளை விட இந்த இணைப்பு மிகவும் பலமானதாக, ஒருவரை ஒருவர் அனுசரித்து நடக்கக்கூடிய விதத்திலே, ஒருவருக்கு ஒன்று என்றால் உடனே துடிக்கக்கூடிய விதத்திலே இந்த கணவன் மனைவி உறவை அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். அவர்களுக்கிடையே அன்பையும் உவப்பையும் நேசத்தையும் அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். இதை அவனுடைய அத்தாட்சிகளில் ஒன்று என்று சொல்லலாம். ஆகவே சிந்தித்து உணரக்கூடிய சமூகத்திற்கு நிச்சயமாக இதில் பல அத்தாட்சிகள் இருப்பதாக சொல்லி காட்டுகின்றன. ஆக நமக்காக நம்மிலிருந்து படைக்கப்பட்ட அந்த பெண்கள் கணவனால் எப்படி நடத்தப்பட வேண்டும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மனைவியருக்கு அப்படித்தான் இருந்தார். உங்களில் சிறந்தவர் யார்? எனக்கு அஸ்ஸாருதீன் மிகவும் சிறந்தவர், அன்பானவர், வாஞ்சையானவர், பாசமானவர். அதே போல பலருக்கும் அவர் சிறந்தவராக இருக்கலாம். ஆனால் இத்திருமணத்திற்கு பிறகு அவர் மனைவிக்கு சிறந்தவராக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹுடைய தூதர் சொன்ன பிரகாரம் அவர் வாழ்கிறார். உங்களில் சிறந்தவர் யார் என்றால், யார் தன்னுடைய மனைவிக்கு சிறந்தவரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர். என்னுடைய மனைவியருக்கு நான் சிறந்தவனாக இருக்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எந்த அளவுக்கு அவர்கள் சிறந்தவராக இருந்தார்கள் என்று சொன்னால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நானும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குளிப்பு கடமையானவர்களாக, தாம்பத்திய உறவில ஈடுபட்டு விட்டு குளிப்பு கடமையானவர்களாக இருக்கும் போது ஒரே பாத்திரத்திலிருந்து தண்ணீரை அள்ளி அள்ளி குளிப்போம். எனக்கு கொஞ்சம் வைங்க, எனக்கு கொஞ்சம் வைங்க ஒருவரை ஒருவர் சொல்லிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரே பாத்திரத்தில் அப்படிப்பட்ட பாசம், அப்படிப்பட்ட சமத்துவம் கணவனுக்கு உள்ள அந்த உரிமைகள் எல்லாம் மனைவிக்கும் இருக்கிறது. அந்த தாம்பத்திய உறவு சந்தோஷமாக, தாம்பத்தியத்தில் மட்டுமல்ல சகல விஷயங்களிலும் சந்தோஷமாக அமைய வேண்டும் என்றால் கணவனும் மனைவியும் போட்டி போட்டுக்கொண்டு அந்த கடமையான குளிப்பை குளித்திருக்கின்றார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் இருந்தார். யூதர்களிடம் ஒரு பழக்கம் இருக்கிறது. இன்னமும் சில உயர் ஜாதி என்று தன்னை சொல்லிக் கொள்ளக்கூடியவர்களிடமும் அந்த பழக்கம் இருக்கும். ஆதமுடைய பெண் மக்களின் இயற்கையான உபாதையான அந்த மாத காலங்களிலே அவர்கள் வீட்டுக்கு தூரம் என்று, அவர்களை தொட்டால் தீட்டு பட்டால் குற்றம் என்று புறக்கடை வழியாக அவர்களை வைத்து விடுவார். கொள்ளை பக்கம்தான் அவர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு என்று ஒரு தட்டு, ஒரு டம்ளர், அதிலிருந்தான் அவர்கள் உண்ண வேண்டும். ஏற்கனவே அவர்கள் உடல் உபாதையில இருக்கிறார்கள். தாழ்விலும் தாழ்வாக, கேவலத்திலும் கேவலமாக அவர்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கக்கூடிய விதத்திலே அந்த யூதர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அவர்கள் தூய்மை அடையும் வரை அவர்களை கொள்ளை பக்கமாகத்தான் வைத்திருப்பார்கள். ஏதாவது முக்கிய காரியங்கள்ல பங்கேற்க கூடாது, ஒரு பொருளை எடுக்கக்கூடாது, தரக்கூடாது என்றெல்லாம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், எனக்கு மாதவிடாய் ஏற்பட்டிருக்கும் போது நான் ஏதேனும் பானத்தை பருகிவிட்டு அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொடுப்பேன். அப்போது அவர்கள் நான் வாய் வைத்த இடத்தில் தமது வாயை வைத்து அருந்துவார்கள். நான் வாய் வைத்த இடத்தில். அப்ப அந்த மாதவிடாய் வழியே அவங்களுக்கு தெரியாது. நம்மளை குடிக்க சொல்லி நம்ம குடிச்சத மிச்சம் வச்சத அவங்க குடிக்கிறாங்க. அங்க போகும்போது எவ்வளவு மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. நான் வாய் வைத்த இடத்தில் அவர்கள் வாய் வைத்து அதை குடிப்பார்கள். அதற்கு பிறகு இறைச்சி உள்ள எலும்பு துண்டை நான் கடித்து விட்டு அதை நபி அவர்களிடம் கொடுப்பேன். நான் வாய் வைத்த இடத்தில் அவர்கள் தமது வாயை வைத்து அதை கடித்து புசிப்பார்கள். ஆக அந்த அளவுக்கு நெருக்கமாக, நேசமாக, பாசமாக அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், தர்மங்களில் எதையும் நிகழ்வாக கருதாதீர்கள்,
தர்மம் சிறந்தது. நீங்கள் உங்களுடைய மனைவியுடைய வாயிலே அன்பாக ஊட்டக்கூடிய ஒரு கவளம் உணவும் உங்களுக்கு தர்மமாகும். அப்ப ஒருவருக்கொருவர் கணவனும் மனைவியும் ஊட்டி மகிழ்ந்து கொள்ள வேண்டும். திருமணங்களிலே நாம் பார்க்கலாம், இன்றோ நாளையோ இத்திருமண தம்பதிகளுக்கு அவர்களுக்கும் இவர்களுக்கும் ஊட்டி விடுவார்கள், அதோடு முடிந்துவிடும். ஆனால் இறுதி வரையிலும் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்ளக்கூடியவர்களாக, அன்பை, நேசத்தை, பாசத்தை, இன்பத்தை பரிமாறிக் கொள்ளக்கூடியவர்களாக, உணவையும் ஒருவருக்கொருவர் ஊட்டிவிடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவியரை மகிழ்ச்சியாக வைத்திருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவியருக்கு சில விஷயங்களை சொல்லுகிறார். கணவனை தவிர, அதாவது கணவன் கட்டளையிட்டால் உடனே கட்டுப்பட வேண்டும். கணவன் கட்டளையிட்டால் உடனே கட்டுப்பட வேண்டும். பார்த்தால் மகிழ்வூட்ட வேண்டும். 1000 பிரச்சனைகளோடு அவர் வீட்டுக்கு வந்தாலும் அந்த பெண்ணை, அந்த மனைவியை பார்த்த மாத்திரத்திலே அவருடைய கவலைகள் எல்லாம் பறந்து அப்படியே அவருடைய முகத்தில் மகிழ்ச்சி வந்துவிடும். அந்த அளவுக்கு பார்த்தால் மகிழ்வூட்டுபவர்களாகவும், கட்டளையிட்டால் கட்டுப்படக்கூடியவர்களாகவும், கணவன் இல்லாத சமயத்திலே தன்னுடைய கற்பையும் உடைமைகளையும் பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவராகவும் அந்த மனைவி இருப்பார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். மனைவிக்குள்ள சிறந்த இலக்கணம். ஏனென்றால் உலக செல்வங்கள் அத்தனையுமே பயனுள்ளதுதான். அதிலே மிகவும் பயனுள்ள செல்வம் எதுவென்றால் சிறந்த மனைவி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். ஆகவே அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த செய்தியை சஹீஹ் முஸ்லிம்ல 2911வது ஹதீஸாக, இவ்வுலகம் முழுவதும் பயனளிக்கும் செல்வங்களில், பயனளிக்கும் இவ்வுலக செல்வங்களில் மிகவும் மேலானது நல்ல மனைவியே என்று அப்துல்லாஹ் இப்னு அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய செய்தி. ஆகவே சிறந்த மனைவியர் ஒருவருக்கு அமைந்து விட்டால் அவர் எல்லா விதமான பாக்கியங்களையும், எல்லா விதமான வசதி வாய்ப்புகளையும் பெற்றவராவார். இது மட்டுமல்ல, ஒரு பெண் 4 காரணங்களுக்காக திருமணம் முடிக்கப்படுகிறார். துன்கஹுல் மர்அத்துல் அர்பா லிமாலிஹா வலிஹஸபிஹா வஜமாலிஹா வலிதீனிஹா. அவருடைய செல்வதற்காக, பணக்கார பெண் என்பதற்காக. 2, அவருடைய குடும்ப பாரம்பரியத்திற்காக, நல்ல குடும்பம், இந்த குடும்பத்துல பெண் எடுக்கலாம் என்ற குடும்ப பாரம்பரியத்திற்காக. 3, வஜமாலிஹா, அவருடைய அழகிற்காக. 4, அவருடைய மார்க்க நல்லொழுக்கத்திற்காக, மார்க்க பற்றுக்காக. கடைசியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், தீனுடைய பெண்ணை, அல்லாஹுவை தொழுது வணங்கி, அல்லாஹுவை பயந்து, தந்தைக்கு எப்படி நடக்க வேண்டும், தாய்க்கு எப்படி நடக்க வேண்டும், உறவினர்களுக்கு எப்படி நடக்க வேண்டும், தன்னை கரம் பிடித்த கணவனுக்கு எப்படி நடக்க வேண்டும் என்று அவர்கள் உணர்ந்து தீனை அறிந்திருந்தால், அத்தகைய தீனுடைய பெண்ணை, மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை நீ மணந்து வெற்றி அடைந்து கொள் என்று சொல்கிறார். கணவனுக்கு மகரை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுகின்றார். நீங்கள் மணமுடிக்கும் மணப்பெண்களுக்கு மகரை, மணக்கொடையை இப்பொழுது கொடுத்தாரே 2 பவுன் 16 கிராம், இது போல மணக்கொடையை ஆண் தான் பெண்ணுக்கு கொடுக்க வேண்டும். ஆண் இந்த விஷயத்திலே ஒரு பங்கு மேல் வாங்கக்கூடியவராக பெண் இருக்க வேண்டுமே தவிர அவர்களிடம் வற்புறுத்தி வாங்கக்கூடியவர்களாக ஆணோ ஆணுடைய குடும்பத்தாரோ இருக்கக்கூடாது. வரதட்சணையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலேயே அடித்து ஒழித்து அதை ஒண்ணுமில்லாமல் ஆக்கிவிட்டார்கள். இப்பொழுது அது தலை தூக்கிக் கொண்டிருக்கின்ற இந்த நிலையிலே மணமகன் தான் மணமகளுக்கு மகரை கொடுக்க வேண்டும், மணக்குடையை கொடுக்க வேண்டும். அதை அவர்கள் சொந்தமாக பயன்படுத்திக் கொள்ளலாம். அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஓமையாக கூறுகிறான், சுன்ன லிபாசுல் லகும் வ அன்தும் லிபாசுல் லஹுன். நீங்கள் அவர்களுக்கு ஆடை, அவர்கள் உங்களுக்கு ஆடை. சுப்ஹானல்லாஹ், இது போன்ற ஒரு ஓமை யாரும் கொடுக்க முடியாது. எந்நேரமும் உடலிலே ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய ஆடையாக, எப்பொழுதும் உடலை தழுவி கொண்டிருக்கக்கூடிய ஆடையாக கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும் இருக்க வேண்டும். அந்த உடையிலே ஒரு அழுக்கப்பட்டால், ஒரு கரைப்பட்டால், அல்லது அந்த உடை கிழிந்தால் அடுத்தவர் பார்த்து விடக் கூடாது என்பதற்காக எப்படி நாம் உடனுக்குடனே அதை மறைப்போமோ, அதுபோல் மனைவி இடத்திலே ஒரு தவறு இருந்தாலும் அதை மற்றவர்களுக்கு சொல்லி காட்டி அந்த மனைவியுடைய மனதை புண்படுத்தி விடக்கூடாது. அந்த தவறை மறைக்க வேண்டும்.
மனைவி சத்தம் போட்டு பேசினால் நாம் மௌனமாகி விட வேண்டும். நாம் அதே போல கணவன் சத்தம் போட்டு பேசினால் மனைவி கோபமாக இருக்கிறார்கள், பிறகு பேசிக் கொள்ளலாம் என்று அவர்கள் இருந்து விட வேண்டும். இதற்கு ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கு வருகிறார்கள். உருவத் திரை ஒன்று தொங்குகிறது வாசலிலே, திரைச்சீலை, அதிலே உருவம் பொறித்து தொங்குகிறது. அதை பார்த்த மாத்திரத்திலே கோபமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய்விட்டார்கள். அல்லாஹுடைய தூதருடைய கோபத்திற்கு நான் ஆளாகாமல் இருக்க அல்லாஹ்விடமே பாதுகாப்பு தேடுகிறேன். ஆகவே ஏன் என்னை கோபித்துக் கொண்டீர்கள் என்று கேட்டபோது, இது என்ன, இந்த உருவத்திற்கு நாளே அல்லாஹ் உயிர் கொடுக்க சொன்னால் அவர்களால் கொடுக்க முடியுமா? அவர்கள் தான் படைப்புகளிலே மிகவும் இழிவானவர்கள் என்று சொன்னவுடன் அந்த துணியை கிழித்து தலையணையாக அவர்கள் தைந்தார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபம் தணிந்து விட்டார். அதே போல அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய இருக்கக்கூடிய அந்த வீட்டிலே அந்த நாளிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு இருக்கக்கூடிய முறை, அந்த நேரத்திலே இன்னொரு மனைவி வீட்டிலிருந்து ஏதோ நல்லது சமைச்சிருப்பாங்க போல, இது அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிடிக்குமேன்னு சொல்லி கொடுத்து விட்டாங்க. கொடுத்து விட்ட அந்த உணவை ஓங்கி அடித்து உணவும் கீழே கொட்டியது, தட்டும் உடைந்தது. உடனே சஹாபாக்கள் இருக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? புன்முறுவல் போட்டுக் கொண்டு சிரித்துக் கொண்டு, உங்களுடைய தாய்க்கு ரோசம் வந்து விட்டது என்று அது எல்லாவற்றையும் பொறுக்கி எடுத்து புதிய தட்டு ஒன்றை கொடுத்து அனுப்பினார்கள். இது என்னுடைய உரிமைக்குரிய நாள், நான் எதை தருகிறேனோ அதை நீங்கள் சாப்பிட வேண்டிய நாள், ஏன் வெளியிலிருந்து வருகிறது என்று அவர்கள் ரோசப்பட்டார்கள். அந்த நேரத்தில் இவர்கள் அவர்களுடைய என்ன 4 பேரை வைத்துக்கிட்டே நான் அவமானப்படுத்திட்டேன்னு சொல்லி கேட்கல. அந்த உரிமைக்கு, அந்த ரோசத்திற்கு அவர்கள் மதிப்பளித்து புன்முறுவலாக மகிழ்ச்சியாக அவர்கள் என்ன செய்தார்கள்? மகிழ்ச்சியாக அவர்கள் என்ன செய்தார்கள்? அந்த நேரத்திலே அவர்கள் அதை செய்தவுடன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உடனே கோபம் தணிந்து விட்டார். இப்படித்தான் ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ஓட்டப்பந்தயம் வைக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜெயித்து விட்டார். மறுமுறை ஓட்டப்பந்தயம் வைத்து அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ஜெயிக்க விடுகிறார்கள். தோல்விதான் இருந்தாலும் மனைவியுடைய முகத்திலே மகிழ்ச்சி. சென்ற முறை என்னை ஜெயித்தீர்கள் அல்லவா, இன்று முறை நான் ஜெயித்து விடேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகிழ்ச்சியை மனைவியும் அடைய வேண்டும், மகிழ்ச்சியை இருவரும் அடைய வேண்டும் என்று அந்த நிலையிலே தான் அவர்கள் இருந்தார்கள். ஆகவே இந்த ஹுன்ன லிபாசுல்லக்கும் வஅன்தும் லிபாசுல்லஹுன் அது ரொம்ப முக்கியமானது. ஆடையை போல கணவன் மனைவிக்கு ஆடை, மனைவி கணவனுக்கு ஆடை. குற்ற குறைகளை பெரிதுபடுத்தாமல் அதை மற்றவரிடம் சொல்லி அது பூதாகாரமாக்கி பிரிந்து இன்றைக்கெல்லாம் பார்க்கிறோம், சர்வ சாதாரணமாகிவிட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமணம் முடித்து வைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களுடைய மனைவியார் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. அந்த திருமணம் தான் முதல் திருமணம், அதை அல்லாஹ் முடித்து வைத்தான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத். ஆகவே இந்த திருமண உறவுகளிலே ஷைத்தான் ஊடுருவி ஒன்றுமில்லாமல் ஆக்க பார்ப்பான். இப்லீஸ் கடலிலே தன்னுடைய சிம்மாசனத்தை அமைத்து எல்லா ஷைத்தான்களையும் கூப்பிடுவான். மனிதர்களை எந்த அளவுக்கு வழிகெடுக்க முடியுமோ வழிகெடுத்து வாருங்கள், எப்படி எப்படியெல்லாம் வழிகெடுத்திருக்கிறீர்கள் என்று நானும் பார்க்கிறேன் என்று. ஒவ்வொருவனும் வந்து நான் இப்படி வழிகெடுத்தேன், மனிதனை இப்படி வழிகெடுத்தேன் என்று சொல்லுவான். அதில் எல்லாம் இப்லீஸுக்கு திருப்தி இருக்காது. ஒரு ஷைத்தான் வருவான், தலைவரே எனக்கும் அதாவது ஒரு மனைவிக்கும் கணவனுக்கும் இடையே நான் பிரிவை ஏற்படுத்தி விட்டேன், சபா சரியான ஆள், நீதான் என்னிடத்திலே அந்தஸ்து பெற்றவன் என்று அவனை அருகே அழைத்து அந்த இப்லீஸ் அந்த ஷைத்தானை அமர வைத்துக் கொள்வான் என்று சொன்னால், ஒரு குடும்ப உறவு பாதிக்கப்பட்டால் பிள்ளைகளுடைய எதிர்காலம், அந்த குடும்ப கௌரவம், அவர்களுக்கிடையே உள்ள நேசமான பாசமான அந்த உறவு அனைத்தும் கேள்விக்குறியாகிவிடும். ஆகவே அன்பாக பண்பாக பாசமாக நேசமாக விட்டு கொடுத்து வாழக்கூடிய அந்த வாழ்க்கை முறையை, ஏனென்றால் நம்மில் இருந்துதான் நம்முடைய துணைவீரை அல்லாஹ் படைத்திருப்பதாக சொல்கிறான். அவனே முதலிலே அது போல படைத்தும் இருக்கிறான். பிறகு ஆண்களின் மூலமாகத்தான் பெண்கள் அல்லது ஆண்கள் உருவாகின்றார்கள் என்பதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஆகவே அன்பானவர்களுக்கு கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த திருமண உறவு என்பது நீங்கள் சொர்க்கத்திலும் கணவன் மனைவியாக இருக்க வேண்டும். அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய ஒரு வசனம், அதாவது
والمؤمنون والمؤمنات بعضهم أولياء بعض يأمرون بالمعروف وينهون عن المنكر ويقيمون الصلاة ويؤتون الزكاة ويطيعون الله ورسوله أولئك سيرحمهم الله إن الله عزيز حكيم. மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும் ஒருவருக்கொருவர் உற்ற துணைவர்கள். அவர்கள் நன்மையை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள், தொழுகையை நிலைநிறுத்துவார்கள், ஜக்காத்தையும் கொடுத்து வருவார்கள், அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் வழிபடுவார்கள். அவர்களுக்கு அது சீக்கிரத்திலேயே அல்லாஹ் தன்னுடைய அருளை, தன்னுடைய ஆசியை, தன்னுடைய அருள் வளத்தை வழங்குவான் என்பதாக சொல்லி காட்டுது. மனைவி தூங்குகிறார்களா, கணவன் ஃபஜ்ருக்கு எழுப்பிவிட வேண்டும். எழும்பவில்லை என்றால் தண்ணீரை தெளித்து எழுப்புவதில் குற்றமில்லை. அதே போல் கணவன் தூங்கினால் மனைவி எழுப்பிவிட வேண்டும். அல்லாஹ்வை வணங்குவதற்காக படைக்கப்பட்ட நாம் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தால் தூக்கத்தை விட தொழுகை மேலானது, எழுந்திருங்கள் என்று எழுப்பிவிட வேண்டும். அப்படிப்பட்ட தம்பதிகளுக்கு அல்லாஹ் வாக்களிக்கிறான். வஅதல்லாஹுல் முஃமினீன வல் முஃமினாத்தி ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹாரு خالدين فيها ومساكن طيبة في جنات عدن ورضوان من الله أكبر ذلك هو الفوز العليم. மூமினான ஆண்களுக்கும் மூமினான பெண்களுக்கும் அல்லாஹ் சொர்க்கத்தை வாக்களித்திருக்கின்றான். அதிலே அவர்களுக்கு உன்னதமான மாளிகைகள் இருக்கின்றது. அதிலே அவர்கள் நிலையாக தங்கி இருப்பார்கள். அதன் கீழே சதா அருவிகள் ஓடிக்கொண்டிருக்கும். அல்லாஹுடைய திருப்தி மிகப்பெரியது. அல்லாஹுடைய திருப்தி கொப்ப வாழுங்கள். அப்படித்தான் வாழ வேண்டும். சொர்க்கத்திலே நிலையாக கணவன் மனைவியாக நீங்கள் வாழ முடியும். அல்லாஹுடைய திருப்தி மிகப்பெரியது. இது மிகப்பெரிய வெற்றியாகும் என்றும் அல்லாஹ் கூறுகின்றான். ஆகவே அத்தகைய திருப்திக்குரிய வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும். அதற்கு முழுமையாக நீங்கள் அல்லாஹ்விடம் பொறுப்பு சாட்ட வேண்டும். ஹஸ்பன் அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல் என்று சொல்லி அல்லாஹ்விடம் பொறுப்பு சாட்டி அந்த வாழ்க்கையை நீங்கள் வாழும் போது அல்லாஹ் சொல்லுகிறானே, சந்ததியாக அவர்களுடைய மூதாதையர்கள் இருந்து, அவர்களுடைய தந்தைமார்கள் இருந்து, அவர்களுடைய கணவன்மார்கள் இருந்து, அவர்களுடைய மனைவிமார்களில் இருந்து அணி அணியாக சொர்க்கத்தின் பால் அவர்கள் செல்லுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அத்தகைய சாலிஹீன்களாக, அத்தகைய முத்தகீன்களாக, அத்தகைய இல்லற வாழ்க்கையை அல்லாஹுக்கு உகந்த முறையிலே, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு உகந்த முறையிலே இந்த திருமண வாழ்க்கையை வாழக்கூடிய நன்மக்களாக வல்ல அல்லாஹ் உங்களை ஆக்கியருள வேண்டும். இறுதியாக மணமக்களை வாழ்த்துவதற்காக ரத்தின சுருக்கமாக உட்பொதில், அதாவது உள்ளே நிறைய விளக்கங்கள் நிறைந்ததாக இந்த துவா இருக்கிறது. பாரக்கல்லாஹு லக்க, அல்லாஹ் உங்கள் இருவருக்கும் பரக்கத் செய்வானாக. உங்களுடைய உடல் உறுப்புகளிலே, உள்ளத்திலே, எண்ணத்திலே, சிந்தனையிலே அனைத்திலும் அல்லாஹ் உங்கள் இருவருக்கும் பரக்கத் செய்வானாக. பாரக்க அலைக்க, உங்களுக்காக எதையெல்லாம் அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறானோ, உண்ணக்கூடிய உணவாக இருக்கலாம், குடிக்கக்கூடிய குடிப்பாக இருக்கலாம், படுக்கக்கூடிய படுக்கையாக இருக்கலாம், உங்களுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய பிள்ளை செல்வங்களாக இருக்கலாம், வசதி வாய்ப்புகளாக இருக்கலாம், எல்லாவற்றிலும் அல்லாஹ் புலன்களுக்கு அப்பாற்பட்ட அருள் வளத்தை உங்களுக்கு நல்குவானாக. உங்கள் இருவரையும் நன்மையான காரியங்களிலே அல்லாஹ் ஒருங்கிணைப்பானாக. ஏனென்றால் தீமையான காரியங்களிலே ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் உதவி செய்யக்கூடாது என்று அல்லாஹ் சொல்கிறார். நன்மையான காரியங்களிலே அல்லாஹ் உங்களை ஒருங்கிணைப்பானாக. வலா தஆவனு வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான் வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ ஷதீதுல் இகாப். நன்மையிலும் இறையச்சத்திலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் உதவி செய்து கொள்ளுங்கள். பாவத்திலும் வரம்பு மீறுதலிலும் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்ளார்கள். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் தண்டனை கொடுப்பதிலே, ஆக்கினை செய்வதிலே தீவிரமானவன் என்று அல்லாஹுடைய அச்சத்தை உங்களுக்கும் எனக்குமாக அக்வாவோடு வாழ வேண்டும் என்று கேட்டு உரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.